சபரிமலை விரத காலம் இன்று முதல் இனிதே தொடங்குகிறது. விரத முறைகளை பற்றி சிந்திக்கலாம். பக்தர்கள் கார்த்திகை முதல் நாள் மாலை அணிவது சாலச் சிறந்தது. அன்று நாள் கிழமை பார்க்க வேண்டியது இல்லை. குறைந்தபட்சம் ஒரு மண்டலம் 41 நாட்கள் விரதம் மேற்கொண்டுதான் சபரிமலை யாத்திரையை துவங்க வேண்டும். துளசி மணி அல்லது ருத்ராட்ச மாலை 108 அல்லது 54 மணிகள் உள்ளதாக பார்த்து வாங்கி அத்துடன் ஐயப்பனுடைய திருவுருவ பதக்கம் ஒன்றினை இணைத்து பல முறையாக விரதமிருந்து பெருவழிப்பாதையிலே சென்று வந்த பழமலை ஐயப்பன்மார் ஒருவரை குருவாக ஏற்று திருவிளக்கு முன்பாகவோ திருக்கோயில்களிலோ குருநாதரை வணங்கி அவருடைய திருக்கரங்களினாலே மாலை அணிந்து கொள்ள வேண்டும். மாலை அணிந்து கொண்டவுடன் குருநாதருக்கு தங்களால் இயன்ற குரு தட்சணையை கொடுத்து அடிவணங்கி ஆசி பெற வேண்டும். நீலம், கருப்பு, காவி இவற்றுள் ஏதாவது ஒரு நிறத்திலே விரத ஆடையை அவசியம் அணிய வேண்டும். தங்கள் கடமைகளை ஆற்றுகின்ற சமயங்களில் அணிய முடியாவிட்டாலும் பஜனையில் கலந்து கொள்ள போதும் யாத்திரையின் போதும் முழுவதும் கண்டிப்பாக அந்த விரதத்துக்கான ஆடையை அணிவது அவசியம். காலை மாலை இருவேளைகளிலும் சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பும் குளிர்ந்த நீரிலே நீராடி ஐயப்பன் திருவுருவ படத்தை வைத்து வணங்குதல் வேண்டும். தினமும் ஆலய வழிபாடும் கூட்டு பஜனைகளிலும் கலந்து கொண்டு வாய்விட்டு கூவி சரணம் விழித்து இறைவனுடைய புகழ் பாடுவது அவசியம். களவு, சூதாடுதல், பொய், திரைப்படங்கள், பக்தி பக்கங்கள் அல்லாத முகநூல், இன்ஸ்டாகிராம் சமூக ஊடக பக்கங்கள், விளையாட்டு, வேடிக்கைகள், உல்லாச பயணங்கள், போதையூட்டும் பொருட்கள், புகைப்பிடித்தல் முதலியவைகளை தவிர்க்க வேண்டும். படுக்கை தலையணைகளை நீக்கி தன்னுடைய சிறு துண்டு அல்லது வேஷ்டி மட்டும் தரையிலே விரித்து துயில வேண்டும். காலணிகள் அணிவதை தவிர்க்க வேண்டும். பிரம்மச்சரிய விரதத்தை ஒழுங்குடன் தவறாமல் கடைபிடிப்பது தலையாய விரதம். மற்ற ஐயப்பன்மார்களிடம் பேசும்போது சுவாமி சரணம் என்று தொடங்கி பின் விடை பெறும்போது சாமி சரணம் அப்படின்னு சொல்லணும். விரத காலத்திலே அசைவ உணவு உண்ணுவது மாபெரும் தவறு. எனவே இயன்றவரை வீட்டிலேயே தூய்மையாக தயாரித்த சைவ உணவையே உண்ண வேண்டும். மாலை தரித்த ஐயப்பமார் வீட்டை தவிர மற்றவர்களுடைய வீட்டிலே எக்காரணத்தை கொண்டும் உணவு உண்ணக்கூடாது. மாலை அணிந்த பிறகு குடும்பத்தில் நெருங்கியவர் எவரேனும் காலமாகி அதன் காரணமாக துக்கத்தீட்டு ஏற்படுமானால் அந்த வருடம் யாத்திரை செல்லக்கூடாது. துக்க காரியங்களில் ஐயப்பன்மார்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் கலந்து கொள்ளக்கூடாது. பெண்களுடைய ருதுமங்கல சடங்கிற்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ செல்லக்கூடாது. யாத்திரை புறப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பல் அவசியம் நம்மால் இயன்ற அளவு கன்னி பூஜை செய்து அன்னதானம் செய்ய வேண்டும். மற்ற விரத முறைகளை அடுத்த பகுதியில்